சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு, நாம ஆஞ்சநேயருக்கு பலவிதமான பூஜைகளும், பரிகார பூஜைகளும் செய்றோம். ஆஞ்சநேயருக்கு என்ன பரிகாரங்கள் செஞ்சா, என்ன பலன் நமக்கு குடுப்பாரு? இத பத்தி தான் பார்க்க போறோம். முதலாவதா வடைமாலை. அனுமனோட தாய் அஞ்சலி தேவி தன்னோட மகன் திடமாவும், ஆரோக்கியமாவும் இருக்கிறதுக்காக உளுந்து வடை செஞ்சு கொடுத்ததா சொல்லப்படுது. இதனாலேயே சில பேர் ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்துறாங்க. வெற்றிலை மாலை. சீதைய தேடி அசோகவனத்துல சந்திச்சப்போ, சீதை அவருக்கு வெற்றிலை கொடிய அணிவிச்சு அவர வாழ்த்துனாங்க. அதனால வெற்றிலை மாலை சாத்துறோம். வெண்ணெய் சாத்துதல். வெண்ணெய் சீக்கிரமா உருகக்கூடிய தன்மை கொண்டது. அந்த வெண்ணெய் உருகுறதுக்கு முன்னாடியே நம்ம நெனச்ச காரியம் நடந்துடும் அப்படின்றது நம்பிக்கை. அதனால தான் வெண்ணெய் சாத்தக்கூடிய பழக்கம் இருக்கு. இதுக்கு இன்னொரு கதையும் சொல்றாங்க. அனுமனுக்கு சாத்தக்கூடிய வெண்ணெய் எப்படி உருகுதோ, அதே மாதிரி நம்மளோட கஷ்டங்களும் சீக்கிரமா உருகி போயிடும் அப்படின்றது தான். சிந்தூர காப்பு. சீதையோட மகிழ்ச்சிய கண்டு அனுமனுக்கு தன்னோட உடம்பு முழுவதும் செம்மண் பூசிக்கிட்டாராம். இதனால சிந்தூர காப்பு அனுமனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள். ஜெய் ஸ்ரீராம்னு மாலையா எழுதி அணிவிக்கிறது. ராம் ராம்னு எழுதி மாலையா அணிவிச்சா நமக்கு எல்லா க்ஷேமங்களையும் அள்ளி வழங்கக்கூடிய மகிமை கொண்டது. அதனால இத எழுதலாம். வால்ல பொட்டு வைக்கிறது. அனுமனுக்கு சக்தி முழுவதும் தன்னோட வால்ல தான் இருக்கு. வால்ல இருந்து சந்தனம், குங்குமம் பொட்டு வச்சு ஒரு சுற்று முடியறதுக்குள்ள நெனச்ச காரியம் சித்தியாகும் அப்படின்றது நம்பிக்கை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு இன்னொரு தலைப்புல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.